நீங்கள் வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அமேசான் கேடிபி அப்படிங்கிறத வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் புக் எழுதி ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? இதில் வந்து கட்டாயம் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. உங்களுக்கு சில டூல்ஸ் வந்து ஹெல்பிங் டூல்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களால் எழுதாமலே உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான வீடியோ தான் இதுவும் கூட. இதுக்கு முன்னாடியும் அது சம்மந்தமாக ரெண்டு வீடியோஸ் நான் வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க, நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 50 to 100 புக்கை போட்டுட்டேன், இது வரைக்கும் எனக்கு வந்து அந்தளவுக்கு நல்ல சேல்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டுக்கான ஒரு பெஸ்ட் கோர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது எப்படி ஆர்கானிக்காக உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து டாப் டு பாட்டம் வரைக்கும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அதில் நான் அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் மெயில் ஐடி இருக்கும். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் எப்படி வந்துட்டு உங்களால் வந்து புக்கு வந்துட்டு எழுதாமல் வந்து எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக ஒரு டூல் தேவை. அதுதான் வந்து புக் போல்ட், சரிங்களா? அது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் லாக் புக் அப்படிங்கிறது வந்து ஒரு நிச்சு. இதில் நேர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 843 புக்ஸு தான் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியுது. 843 புக்ஸு தான் இருக்குது. இதில் பாருங்கள், எல்லா புக்ஸும் நல்லா சேல்ஸாக ஆகிட்டுருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த புக்கை நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், சரிங்களா? இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் லாக் புக் ஃபார் கிட்ஸ், அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் யுவர் கேச்சஸ். அதாவது மீன் பிடிக்கிறத பற்றியும் மீனோட எத்தனை மீன் பிடிக்கிறோம் என்னங்கிறத டீட்டெயிலை வந்துட்டு நாம் வந்து எழுதி வைக்கிறதுக்காக ஒரு புக்கை வந்து கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஃபிஷிங் லாக் புக், சரிங்களா? ஸோ இந்த ஒரு புக்கு எவ்வளோ மந்த்லி சேல் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், இந்த ஒரு புக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.99, ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஆனால் 6.49ங்கிறத ஒரு ஆஃபர் மாதிரி இப்போ வந்துட்டு அமேசானே வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.99. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ் இருக்குது. அண்டு இதோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 34066, சரிங்களா? ஸோ மந்த்லி இது வந்து பார்த்தீங்கன்னா $1034 வந்து ஏர்ன் பண்ணது. அந்த மந்த்லி 270 புக்ஸ் வந்துட்டு சேல்ஸ் ஆகுது, ஓகேங்களா? அண்டு இதில் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான டூல் வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்ட் அப்படிங்கிறது டூலு. ஸோ இது வந்துட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 9.99. இதோட கரஸ்பாண்டிங் அஃபிலியேட் லிங்க்கும் வந்துட்டு நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து 20% ஆஃபரில் வந்து இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோட் கோட் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் 20% ஆஃபரில் நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ இதில் எப்படி நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு புக் போல்ட்டை நீங்கள் என்ட்ரு ஆன உடனே இப்படி தான் வரும். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பாருங்கள் புக் போல்ட் ஸ்டூடியோன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கணும் நீங்கள், ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து இருக்கிற டைமென்ஷன் என்ன 6x9. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேஜஸ் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா அதாவது ப்ராஜெக்ட்னு கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்குங்க, அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஃபிஷிங் லாக் புக் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 6x9 ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக நான் செட் பண்ணியிருக்கேன். தென் இதில் வந்து 100 பேஜஸ்ன்னு கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதுக்குன்னா இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே போயிட்டு 5வது ஆப்ஷனாக இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஃபிஷிங் லாக் புக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா பேஜஸுமே செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டினியூ டு ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். தென் ரிவ்யூ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா இதில் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஃபிஷிங் லாக் புக் லொக்கேஷனு, அந்த மூனோட இது, வாட்டரோட டெம்பரேச்சர் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன், லென்த், வெயிட், டைம், இது எல்லாமே சரிங்களா? ரெயின், இதோட வெதரோட எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. ஸோ இதில் ஜஸ்ட் நீங்கள் உடனே நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டீரியர் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்லேயே ஒரு இன்டீரியர் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஈவன் ஒரு வேர்டு கூட நீங்கள் எழுத தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு புக்கோட இன்டீரியர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு கவர் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கவர் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேன்வா வந்துட்டு பெஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் சைஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து இன்ச்சஸ் சரிங்களா? இதில் வந்து 6x9 அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இது மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஒரு கலர் கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ கலருக்கு வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் ப்ளூ கலரில் கொடுத்துக்குங்க. லைட் ப்ளூ கலரோ இல்லை லைட் ப்ளூ கலரில் கொடுத்துட்டு தென் இதில் போயிட்டு நீங்கள் ஃபிஷிங் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிங்க. ஃபிஷிங்னு மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆட் ஹெட்டிங் கொடுத்துக்குங்க. ஸோ இது வந்து கீழே இருக்கிற மாதிரி, தென் இதை வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து ஃபிஷிங் லாக் புக் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நம்ம இன்டீரியரு அண்ட் தென் கவரும் கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்துட்டு அதோட இது வேணும்னா கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கவரும் இன்டீரியரும் வந்து ஒரு 5 மினிட்ஸில் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். அண்டு இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் ரிகார்டிங்காக, இன்டர்மீடியட் கோர்ஸ் ரிகார்டிங்காக ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in the next video. Take care. Bye.